ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆக்சுவல் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான விலாக் பார்க்கலாம். ரெசிபி விலாக் தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த சட்னி வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் வேர்க்கடலை சட்னி வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்திங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, 2-3 பூண்டு, 2 வத்தல், கொஞ்சமாக தேங்காய், வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா பச்சை வேர்க்கடலைனாலும் கடாயில் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், வத்தல், பூண்டு, அப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, புளி கொஞ்சம் சேர்த்துட்டு உப்பெல்லாம் சேர்த்து நல்லா அதை வந்து வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து புளி ஆட் பண்ணுறதுனால தக்காளி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். தக்காளியும் அதிகமாக போட்டு புளியும் போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து மாறிடும். அதனால் தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு புளி வந்து ஒரு சின்ன பிஞ்ச் அளவு போட்டால் போதும். ரொம்ப போட்டிங்க அப்படின்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும், சட்னி நல்லா இருக்காது. இதுக்கு ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா துருவின தேங்காவும் அந்த வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை வந்து நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும், ஃபஸ்ட்டே வந்து சேர்த்துடக்கூடாது. தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த துருவின தேங்காவும் வேர்க்கடலையும் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் அந்த ஹீட்லேயே வந்து வதக்கி எடுத்து ஆற வச்சிடலாம். சூட்டோட எந்த சட்னியும் அரைக்கக்கூடாது, டேஸ்ட்டு நல்லா இருக்காது. நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து மிக்சியில் அரைக்கிறதுக்கும் நம்ம அம்மியில் அரைக்கிறதுக்கும் டேஸ்ட்டு வந்து நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அம்மியில் அரைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அம்மி இருந்துச்சுன்னா அம்மியில் அரைச்சி வந்து சட்னி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். கிராமத்து ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஹைலைட்டேவும். அதனால் இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அம்மியில் தான் அரைக்க போகிறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சட்னியை வந்து அரைச்சி எடுத்தாச்சு. ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு தாளித்து விட்டுட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கரண்ட் இல்லைன்னா கூட இந்த மாதிரி நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. சமைக்க தெரியாதவங்க கூட சீக்கிரமாக வந்து சமைச்சிடலாம். ஸோ நம்மளோட ரெசிபி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.